வணக்கம். வணக்கம் சார். உங்கள் தோட்டத்தில் என்னென்ன சார் பயிர் பண்ணுறீங்க? நீங்கள் யார் என்னன்றதை கொஞ்சம். நான் வந்து தேனி மாவட்டம் கோவிந்தநகரம் பக்கத்தில் இருக்க வள்ளல் நதி கிராமத்தில் எனது தோட்டம் அமைஞ்சிருக்கு. நான் வந்து ஸ்ரீனிவாசன், என்னுடைய அப்பா பேர் வந்து கேவிஆர் கிருஷ்ணசாமி. நான் வந்து இந்த இடத்துல வந்து ஃபாதரை வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 30 ஏக்கர் வந்து தென்னை டெவலப் பண்ணியிருந்தாங்க. டிஜே, டிப் டு டால், குட்டநெட்டை இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தது. அவர் 2019 இறந்த பிறகு ஆக்சுவலாக வந்து இந்த மரங்களை வந்து ரீப்ளான்ட் பண்ண வேண்டி இருந்தது. இல்லைனா மற்ற இன்டர்கிராப் வைக்கணும்னு ஐடியாவில் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து மரங்களை வெட்டுதல் ஒப்புதல் அதனால் இன்டர்கிராப் பண்ணோம். இந்த பிளான்ட்டில் வந்து கொக்கோ, பாக்கு, ஜாதிக்காய், அவக்கேடா, பலாவில் 10-15 வெரைட்டிஸு, சாத்துக்குடி, பிறகு வந்து மா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதுபோக காஃபி, மிளகு இதெல்லாம் வந்து இப்போ பர்ச்சாச்ச ரீதியாக பண்ணிகிட்ருக்கோம். மற்றபடி இதில் வந்து கிராப் வந்துட்டுருக்கிறது வந்து தென்னையும் செவ்வாழையும் கொக்கோ வருது. பாக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அவகேடாவும் ஜாதிக்காவும் நெக்ஸ்ட் இயர் கிராப் வரும்னு எதிர்பார்க்குறோம். மிளகு வந்து இப்போ தான் நட்டிருக்கோம். இனி ஒரு 1 or 2 years ஆகுங்க. மற்றபடி இன்டர்கிராப் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவாக இருக்குது. இங்கே வரும்போது இந்த ஒரு தென்னையில் விலைவாசி கிடைக்கலனா கூட மற்ற கிராப்பெல்லாம் விலைவாசி கிடைக்கும்போது அதை வந்து ஆவரேஜாக வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல 4 தென்னைக்கு டைரெக்டாக தண்ணி ஊற்றி வளர்க்குறத விட அந்த 4 தென்னைக்கு நடுவில் இந்த மாதிரி இன்டர்கிராப் வச்சு வளர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி பல இடங்களில் பாயிறதுனால சப்சாயிலில் வர்ற தென்னை வேர்கள்லாம் வந்து அதை உறிஞ்சி மகசூல் வந்து நிலையாக இருக்குது. இந்த இன்டர்கிராப் வச்ச பிறகு தென்னையில் இருக்கிற மகசூல் வந்து குறையவே இல்லை. தென்னையில் வந்து ஒரு ஸ்டெடியாக ஒரு மரத்துக்கு 20 காய் ஒரு வெட்டுக்கு வர்ற மாதிரி ரெகுலராக பண்ணுறோம். ஸோ அதனால் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அதோட கொக்கோ இதெல்லாம் வளர்க்குறதுனால வீடு மேனேஜ்மெண்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மாதிரி கொக்கோ இலைகள் கீழே விழுகிறதுனால மல்ச்சிங்கு, ஆர்கானிக் கண்டென்ட்டு கொஞ்சம் கூட கிடைக்குது தோட்டத்தில். வாழை வந்து அப்பப்போ வர்ற கூலி செலவு மற்ற செலவுகளுக்கு சரியாக இருக்குது. இந்த காஃபி, பெப்பர், பிறகு வந்து அவக்கேடா, ஜாதிக்காயெல்லாம் வந்ததுன்னா அடுத்த லெவலில் இன்கம் ஜென்ரேஷன் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இதுதான் இந்த தோட்டத்தோட ஹிஸ்ட்ரி. ஸோ மோனோக்ராப்பு வேணாம்னு சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக மோனோக்ராப் பண்ணக்கூடாதுங்க. மோனோக்ராப் பண்ணிங்கன்னா வந்து ஒரு தென்னையை மட்டும் நம்பி நம்மளால் பண்ணுற அளவு சூழ்நிலை இல்லைங்க. இன்றைக்கி அதில் வர்ற வருமானங்களும் அதில் வர்ற செலவு கணக்கும் பார்த்திங்கன்னா மோனோக்ராப் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு இயற்கை வலையில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மல்டி கிராப் போட்டிங்கன்னா தான் அந்த பூச்சிகளுடைய அந்த ஒரு அட்டாக்கை வந்து குறைக்க முடியும். வெள்ளை, இந்த மற்ற சாறு உறிஞ்சு பூச்சிகள் இதெல்லாம் வந்து இந்த பல்வேறு வகையான வாசனைகளும் பல்வேறு வகையான என்வைரான்மெண்ட் இருக்கிறதுனால அதோட கன்ஃபியூஸ் ஸ்டேட் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பூச்சி தாக்குதல் குறைக்க முடியும். ஒரு பயிரோட ரெசிடியூஸ் வந்து இன்னொரு பயிருக்கு வர்றதுனால மேனுவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தென்னைக்கு மட்டும் தண்ணி பாய்ச்ச வேண்டியில்லை. மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்ச்சும் போது தென்னை எடுத்துக்கிறது, உரத்தையும் மற்ற எல்லா இடத்துலையும் போடும்போது தென்னை எடுத்துக்கிறது. ஸோ அது வந்து எல்லாமே ஒரு பல்லுயிர் பெருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. மைக்ரோ கிளைமேட்ஸ் வந்து ஒரு 4-5 டிகிரி கம்மியாக இருக்குது. நல்ல வெயில் நேரத்தில் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற வெயிலை விட இங்கே ஒரு 5 டிகிரி 4 டிகிரி கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைக்கிறோங்க. ஸோ மோனோக்ராப் பண்ணும்போது தென்னையோட ஈல்டு எப்படி இருந்தது? இப்போ வந்து மோனோக்ராப் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு 6-7 வெட்டு வெட்டும்போது அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுங்க. மேலே ஏறி இறங்குச்சு. ஒரு வெட்டு 50,000 காய் வந்ததுன்னா, இந்த 2000 மரத்துக்கு 50,000 காய் வந்ததுன்னா இன்னொரு வெட்டு ஒரு 30,000 காய் வந்தது. இப்போ இந்த கம்ப்ளீட்டாக இன்டர்கிராப் பண்ண பிறகு அந்த 40,000 காய் 42,000 காய் வந்து ரெகுலராக வந்து கிராப் வந்து ஈல்டு வருதுங்க. காய் ஒரே மாதிரி இருக்குது. மற்றபடி ஒரு ஒரு வறட்சி இதெல்லாம் வந்து அவ்வளோ பாதிக்கலை. ஸோ மோனோக்ராப் நீங்கள் பண்ணும்போது தென்னைக்கு வந்து நீங்கள் மருந்து கட்டலை? அந்த நாங்கள் வந்து எப்பயுமே மருந்து கட்டுறது இல்லைங்க. நாங்கள் ஆக்சுவலாக காண்டாஃப்னோவாக்ரான் வந்து ஒரு மரத்தை வந்து கொல்கிற மாதிரி. ஸோ அது மனிதனுக்கும் டைரெக்டாக வந்து பல விளைவுகள் கொடுக்குறதுனால அந்த மருந்து கட்டுறதில்ல. அதுக்குள்ள மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கட்டுறோம். ஏன்னா அது வந்து காலத்தின் கட்டாயனால இப்போதைக்கு அதை வயாமீடியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக கட்டுறோம். மற்றபடி அது வந்து டியூகோஸில் அதையும் அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட்டு மற்ற இதெல்லாம் கூடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையில் வராதுன்ற நம்புகிறோம். ஸோ மோனோக்ராப் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்கணும். இந்த இலை உதுறதில் அதுலன்னு சொல்லிட்டு தென்னையில் வந்து இலை உதிர வந்து வாய்ப்புகள் கம்மிங்க. மட்டை விழுகும். மட்டை விழுந்தாலும் அது மக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும்.
அதில் வர லிக்குனைன் இதெல்லாம் வந்து நிலத்தை வந்து டேமேஜ் பண்ணும். அதே நேரத்தில் இப்போ வந்து வாழை, பிறகு வந்து பாக்கு கூட இல்லை, கொக்கோ இதெல்லாம் வந்து அதோட இலையை வந்து ரொம்ப உதிர்க்கிறதுனால பலா, பூவரசு மாதிரி அதோட இலை வந்து ஆர்கானிக் கண்டென்ட்டு பூமியோடு மக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வைக்கிற தன்மைகள் கூடுது. நிலத்தில் வந்து ஒரு மழை விழுந்தால் தண்ணியோடைய ஈரம் வந்து ரெகுலராக இருக்குங்க. மற்றபடி இது மோனோகிராப் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா நிலத்தில் தண்ணி விழுந்தோன்னே கீழே போயிடும். இது அதோட மக்குத்தன்மையெல்லாம் சேர்த்து பிடிச்சி வைக்கிறதுனால வாட்டர் அப்சார்ப்ஷன், வாட்டர் ரீட்டைனிங் ஏரியா நல்லா இருக்குங்க. ஸோ மல்டி கிராப் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இதில் அடுத்த லெவல் ஃபார்மர்ஸ் வந்து சர்வேயில் ஆகணும்னா மல்டி கிராப் போகிறது தான் நல்லது. இந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து சார் நீங்கள் எடுத்தீங்க? வந்து ஆக்சுவலாக யூடியூப், அதுபோக ஈசா வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாங்க. சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் அதில் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோ அவார்டு வாங்கின வள்ளுவன் அவர் தோட்டத்துக்குலாம் போயிருக்கேன். அந்த சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் பண்ணலான்னு சொல்லி யோசித்தோம். பட் அவங்கவுங்க வேறு பேட்டர்னில் போட்டிருக்காங்க. நமக்கு எது நல்ல விஷயமோ அது மாதிரி இப்போ இதுலேயே வந்து டிராக்டர் போகிற மாதிரி உழுகிற மாதிரி எல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சில நேரங்களில் உள்ளே நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுனால அந்த ஓஸ் லைனில் வந்து எல்லாமே ட்ரிப் இரிகேட்டடு, அந்த ஓஸ் லைனில் வந்து தென்னைக்கு நெட்டுக்க காய் எடுக்கவோ இல்லைனா வந்து உழுகிறதுக்கோ நாங்கள் எங்களுடைய கஸ்டம் மேடாக வச்சுருக்கோங்க. அதில் வந்து இப்போ ஒரு 2-4 தென்னைக்கு நடுவில் கிழக்கு மேற்கு வந்து பாக்கு இருக்குங்க, தெற்கு வடக்கு வந்து கொக்கோ இருக்குங்க. சென்ட்ரலில் வந்து ஜாதிக்காய் ஒரு ஏரியாவில் வச்சுருப்போம், இன்னொரு ஏரியாவில் சாத்துக்குடி, இன்னொரு ஏரியாவில் பலா, இன்னொரு ஏரியாவில் அவக்கேடா, இன்னொரு ஏரியாவில் இது மாதிரி மல்டி ஃப்ரூட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது போக அந்த வாழை, இப்போ வந்து வாழை கீழே காஃபி வச்சுருக்கோங்க. செலெக்ஷன் 9 போக சந்திரகிரி, ரொபஸ்டா 3 வெரைட்டி வச்சுருக்கோங்க. பாக்கு கீழே வந்து கரிமுண்டா, பன்னியூர் ரக மிளகு வச்சுருக்கோங்க. அது போக இனி அடுத்து வந்து ஃப்யூச்சரில் பைனாப்பிளும் சேனையும் போடலான்னு ஐடியாவில் இருக்கிறோங்க. இதுதான் இந்த மல்டி கிராப் லேயர். இப்போதைக்கு 7 லேயர் போட்டிருக்கோம். மேபி ஒரு 10 to 12 லேயர்ஸ் பிளான் பண்ணுறோங்க. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு அங்குலத்தையும் யூஸ் பண்ணால் தான் ஒன்று சன்னை ஹார்வெஸ்ட் பண்ணோம், இன்னொன்று வந்து நிலத்தை வந்து பெட்டராக யூட்டிலிட்டி பண்ணணும். இந்த வேலைக்காக இந்த இன்டர் கிராப் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு மைக்ரோ கிளைமேட்டை நீங்கள் உருவாக்கிட்டு ஏன் சார் இன்னும் ஆப்பிளை ட்ரை பண்ணலை? கண்டிப்பாக ஆப்பிள் வந்து எனக்கு ஐடியா இல்லை. ஒரு 2 கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம், அந்த கன்று வந்து சரியாக வரலை. ஸோ அதில் ஒரு தேடல் இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து ஆப்பிளும் ஏலக்காயும் வைக்கலான்னு ஐடியா பண்ணுறோம். உங்கள் யூடியூப் சேனல்லேருந்து நான் கேள்விப்பட்டேன் நம்ம ஏரியாலே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் அடுத்த விசிட்டில் கண்டிப்பாக அதை வச்சுருப்போம். ஓகே சார். அது துரியன் இதெல்லாம் வச்சுருப்போம், கண்டிப்பாக வச்சுருப்போம். துரியன் இன்னும் யாருமே நிறையா ஃபோக்கஸ் பண்ணல தமிழ்நாட்டில். நாங்கள் மங்குஸ்தானும் கொஞ்சம் ரம்புட்டானு வச்சுருக்குறோம். பட் அது வந்து அவ்வளோ வேகமாக க்ரோத் இல்லை. மங்குஸ்தான் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ரம்புட்டான் வந்து ஒரு இதில் ஒரு 20 கன்று, அதில் ஒரு 20 கன்று வச்சுருக்கோம். பட் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவாக இருக்குது. பட் அது வந்து இதில் என்ன பிரச்சனைனா சில நேரங்களில் இன்டர் கிராப் வைக்கும்போது தென்னை மட்டை விழுகும்போது சில அன்அவாய்டபிள் டேமேஜஸ் வருது. அதுக்கு ஒரு ஸ்டெம்பு கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணாலும் அது மட்டை எந்த சைடு விழுகுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? காற்றடிக்கும் போது காற்றடிக்கிற பக்கம் விழுகும். இன்னொன்று வந்து இது அன்அவாய்டபிள் தான். ஸோ வர்றது ஒரு ஃபார்மருக்கு லாபம், அவ்வளோதான். அதை விட முக்கியமாக மல்டி கிராப் வரும்போது ஒவ்வொரு கிராப்பும் அதோட யூனிக் பேட்டர்னில் வந்து கிராப்பு ஈல்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து அதோட அவுட்கம் வந்து நம்ம நிலத்தை மண்பே பல மடங்கு வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது, உதவியாக இருக்குது. ஸோ மல்டி கிராப் வச்ச பிறகு உங்களுக்கு உரம்லாம் அந்தளவுக்கு அதிகமாக தேவைப்படாது, அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மல்டி கிராப் வச்ச பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் மற்ற கிராப்புகளுக்கு தான் வந்து உரத்தை கூட கொடுக்குறோம் ஒழிய தென்னைக்கு கொடுக்குறது கொஞ்சம் குறைச்சிருக்கோம். தேவையும் இல்லை. ஆக்சுவலாக வந்து தென்னையோடைய வேர் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அது அதோட இதையும் எடுத்துக்கிறது. இன்னொன்று ஆக்சுவலாக ரிசர்ச் படி வந்து தென்னையில் செவ்வாழையை போடும்போது அதோட வேர் முடிச்சுகள் வந்து தென்னைக்கு வந்து பல வகையில் சப்போர்ட் பண்ணுது. நுண்ணுயிர்கள், மற்றபடி ரைசோபியம் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தென்னை வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஃபீல் தனியாக தெரியுது, நல்லா தெரியுது, நல்ல வித்தியாசம் தெரியுது. வாழை வந்து அதோட இப்போ ஏன் நான் செவ்வாழை போட்டிருக்கேன்னா செவ்வாழை ஒன்று தான் காற்றடித்தாலும் சாயாது, மற்றபடி அது முட்டுக்கம்பு இதெல்லாம் வைக்க வேண்டியதில்லை, லீஸ்ட் மெயின்டெனன்ஸு. அதனால் அந்த செவ்வாழையை போட்டிருக்கோம். அது மாதிரி விலையும் பார்த்தீங்கன்னா செவ்வாழை வந்து ரெகுலராக ஓரளவு ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்குது. தோப்புக்குள்ளேயே அது நல்லா தாங்கி வளருதுங்க. இதுதான் காரணங்க. இன்னும் நம்ம தனித்தனி பயிராக பார்ப்போம் சார், ஒவ்வொரு பயிரும் பார்ப்போம்.